ஹாய் நார்ஜிஷாம். இது நாள் வரைக்கும் எத்தனையோ ஷோ பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நாய் ஷோவை பண்ணிட்டு நான் பண்ணுற அவஸ்தை இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய தலையில் இடியே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் டிவியில் திரைமறைவில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாய்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு சாப்பாடு போடுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கடிபடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு போடுறது நல்லது தானே, இதற்கும் குழந்தைகளை நாய்கள் கடிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னா அதற்கான சைக்காலஜி இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அம்மு அவர்கள் பேசிய ஒரு சில விஷயங்கள் வைரலாக இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பி மெயில் அனுப்பி நீங்கள் போன வீடியோ பண்ணீங்க, ஆனால் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பேசவே இல்லை, இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அனுப்பியிருக்கிறாங்க. இது எல்லாத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் புது இடத்துல இப்படி சாப்பாடு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்கள் பொது இடத்துல சாப்பாடு போடுறதை தவிருங்க. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு சாப்பாடு போடணும், கம்யூனிட்டி டாக்ஸுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சிங்கன்னா குப்பை தொட்டி பக்கத்தில் போய் சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாய்களுக்கு சாப்பாடு ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சில பெட் டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது, இதை பற்றி ரிசர்ச் பண்ண நபர்கள் கிட்ட பேசும்போது, ஒரு நாய் அப்படின்றது ஒரு 8 குட்டி கிட்ட போடும். குட்டி போட்டுட்டு அந்த குட்டிக்கே சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்கறது, அதை சேகரித்து கொடுக்கறது அப்படின்றத சில மாதங்கள் வரையும் தான் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த தாய் நாயே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குட்டி நாயே கிளம்பி போயிரு. அது போய் பயங்கரமான டேக் கேர் பண்ணாது. நம்மள மாதிரி ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் காலேஜ் படிக்கிற வரைக்கும்லாம் பார்த்துக்காது. நீ கிளம்பு, இந்த தெருவை விட்டே கிளம்பி எங்கே வேணால் போ, நீ உன் லைஃப்பை பாரு, சர்வைவலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுரும். அதுக்கப்புறம் இது தன்னந்தனியாக தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாய் நாயே பிள்ளை நாய்களுக்கு சாப்பாடு அப்படின்றத எடுத்துகிட்டு கொடுக்குறத சில மாதங்கள் தான் வச்சிருக்கு, சில மாதங்கள் தான் பண்ணுது. அதற்கான சைக்காலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு அப்படின்னு ஒரு குணம் இருக்குது, அந்த வேட்டையாடக்கூடிய பக்குவம் இருக்குது. ஒரு நாய்க்கு நீங்கள் சாப்பாடே போடலன்னாலும் அது என்ன பண்ணுன்னா, அதற்கு தேவையான அந்த கோழிக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வந்துடும், ஈரலை போய் எடுத்துகிட்டு வந்துடும், மீனை போய் எடுத்துகிட்டு வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும் இல்லைங்களா, ஒரு கறி கடைக்கு வெளியே நின்றுச்சுன்னா ஒரு 4 எலும்பு துண்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அது ஒரு கோழிக்கால்களை ஈரல்களையும் சாப்பிடும்போது 2 நாளைக்கு அது புரோட்டீனு நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தேடி அலைந்து சாப்பிடுவது அப்படின்றது அதனுடைய வேலை, அதனுடைய இயல்பு. அதை நீங்கள் மாற்றாதீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாய்க்கு நார்மல் தண்ணி ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சா கூட அந்த தண்ணியை பயன்படுத்திக்கும். அதனால நாய்க்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறேன், தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நாய்க்கு 2-3 வேலை தான் இருக்குது. ஒரு வேளை சாப்பாடை தேடுவது அதனுடைய வேலை. அதனால தான் அது தொப்பை இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கு. அதனால தான் சில மாதங்களில் குட்டி நாயே அனுப்பி விட்டுருது, நீ கிளம்பு வேற எங்கேயாவது போ, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தாயே குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றத பண்ணுறது கிடையாது, கொஞ்ச நாள் தான் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதனுடைய வேலை அப்படின்றது தேடி போய் சாப்பாடு எடுக்கிறது. ரெண்டாவது ஆண் நாயாக இருந்தால் பெண் நாயோட ஜாலிக்கா ஜிம்கானாவாக இருக்கிறது. மூணாவது வேலை அந்த நாய்களோட சண்டை போடுறது, என்டர்டைன் பண்ணுறது. இந்த 3 வேலைகள் தான் நாய்களுக்கு இருக்குது. அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது, ஹாட்ஸ்டார் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 3 வேலையில் இப்போ ஏபிசி ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கிறதுனால, அனிமல் பர்த் கண்ட்ரோல் அந்த ப்ரோக்ராமிங் காரணமாக நாய்களுக்கு இந்த ஜாலிக்கா ஜிம்கானாவாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ அப்படி பாதிப்பு ஏற்படும் போது, ஏன்னா அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, ஏன்னா ஒரு நாய்ன்றது 7-8 குட்டி போடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சாப்பாடு தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளே பண்ணிடுறோம். நாய் ஆர்வலர்களே தெருவில் நாய் இருக்குது, பாவம் பிஸ்கட் போடுறேன் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுரும் போது அது லேசி ஆயிடுது. அதனுடைய ரெகுலர் ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, தேடி போய் சாப்பிட்றது அப்படின்றது கம்மியாயிருது. இது கம்மியாகும் போது அது என்ன பண்ணுது, வீக்காக இருக்கிறவங்களா பார்த்து, ஒரு பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை சின்ன பசங்களாக இருக்கலாம், வீக்காக இருக்கிறாங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அது போய் அட்டாக் பண்ணும். ஒரு நாய் அட்டாக் பண்ண போச்சு அப்படின்னா 4-5 நாய் சேர்ந்து கேதர் பண்ணி அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கும். இதை நான் வெட்டினரி டாக்டர் 2-3 பேர்கிட்ட பேசி தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ அதனுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு போடுறதுன்றது நல்லதுன்னு நினச்சி தான் போகிறீங்க. நானும் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நாய்க்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் அதற்கு பின்னாடி இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அப்படிங்கும்போது அதை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா உச்சநீதிமன்றமே அதை சொல்லியிருக்கு, நாய்களுக்கு புது இடத்துல சாப்பாடு போடாதீங்க, உங்களுக்குலாம் ஃபைன் போடணும், இது கருணை கிடையாது, இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, மேடவாக்கத்தில் நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு இருந்தான். மேடவாக்கத்தில் சந்தோஷபுரம் அப்படின்ற ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு சின்ன நீர்நிலை இருக்கும். அந்த நீர்நிலையில் மீன்கள்லாம் இருக்கும். நாய்கள் போய் அந்த மீன்களை வேட்டையாடும். இது கிராமத்தில் மட்டும் கிடையாது, சிட்டிலையும் நீங்கள் சாப்பாடே போடாமல் இருக்கும்போது அது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அது சர்ச் பண்ணி சர்வைவலுக்கு போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை சாப்பாடு போட்டு
சோம்பேறி ஆக்க வேண்டாம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆஃப் த ஸ்க்ரீனில் நீயா நானா டீம் கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ படவா கோபி அவர்களாக இருக்கட்டும், அம்மு அவர்களாக இருக்கட்டும், ஒரு சிலராக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. நார்மலாக வந்து நீயா நானா அப்படின்றது நிறைய நேரம் எடுத்தாலும் அந்த ஷோக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் தான் போடுவோம். ஆனால் இந்த இடத்துல டாக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின ஒரு சில பாயிண்ட்டை வந்து போட்டிருந்தோம். அதற்கே வந்து ட்ரோல் மெட்டீரியலாக வந்து மாறிட்டாங்க. நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய அன்எடிட்டட் வெர்ஷனை வெளியிடுன்னு சொல்கிறாங்க. அதை வெளியிட்டா இன்னமும் அதிகமான ட்ரோல் மெட்டீரியலாக அவங்க மாறுவாங்க. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து டாக் லவ்வர் அப்படின்ற பேரில் ஹியூமன் ஹேட்டர்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதில் பேசியிருந்தாங்க. இதை நாங்கள் வெளியிட்டோம்னா இன்னும் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சரி, ஓகே, சேனல்காரவங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆட்கள்ட்டையும் கேட்கும்போது டாக் லவர் அப்படின்ற பேரில் ஒரு சில வார்த்தைகள் வந்து சரியாக அவங்க பயன்படுத்தி பேசலை, ஒழுங்கான முறையில் பேசலை, அவங்களுடைய கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்கள் அறிவுபூர்வமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படவா கோபி அவர்களே எடுத்துக்கிட்டாலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் சொன்னது வந்து எடிட் பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியா பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அதை ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கலாம். நான் இந்த பாயிண்ட்லாம் சொன்னேன், இந்த பாயிண்ட்லாம் எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க எதையும் வந்து சொல்லலை. ஸோ அவங்க பேசுனது அப்படின்னு சொல்லும்போது நாய்க்கடி பற்றி தெரியாதவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கு மேலே யார் வெளியே போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயம் பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அன்றாடம் வந்து லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, லோயர் கிளாஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு கடுப்பாக தான் இருக்கும். எப்போ எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம், நீ வந்து சர்வசாதாரணமாக இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற அந்த கோவத்தை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கோவத்தை தான் படவா கோபி அவர்கள் அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது மக்களுக்கும் அது ட்ரிகர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அன்எடிட்டர் வெர்ஷனை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் படவா கோபி அவர்கள் மீது கோவம் தான் ஏற்பட்டிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ படவா கோபி அவர்கள் எடுத்துக்கும் போது நானும் அவரோட ஷோலாம் வந்து பண்ணியிருக்கிறேன். அவர் மீது நிறைய மரியாதைலாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வந்து வச்சிருக்கிறார். அந்த ட்ரஸ்ட் மூலிமா 250க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு. அவங்க படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி நான் அவருடைய இன்ஸ்டாவில் ஒரு முறை வந்து பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி நாய்ங்க, அந்த குட்டி நாயினுடைய ஸ்பைனல் கார்ட்லேயே அதிலே அடிபட்டு இருந்துச்சு. அது வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அந்த நாயை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு 6 மாதத்துக்கிட்டக்க அவங்க வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த நாயை சரி பண்ணி வந்து அனுப்பியிருந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து அவர் குழந்தைகளுக்கு வந்து ஃபன் பண்ணுறதெல்லாம் வந்து பெருமையாக நம்ம ஷாபுத்ரியில் வந்து பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் இந்த விவாதத்தில் வரும்போது 9 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அம்மு அவர்கள் பேசினதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து இமோஷனலாக டாக் லவராக இருக்கிறதுனால நாய் மீது கொண்ட மிகப்பெரிய அதீத அன்பின் காரணமாக அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மனசாட்சியே இல்லாத மாதிரி தான் இருந்தது. உதாரணத்துக்கு வந்து நாய்கள் வந்து ஏன் கடிக்குது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளை கடிக்கிறதுக்கு காரணம் பசி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போராட்டம் பண்ண இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பசி அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலாக நினச்சிக்கிட்டு லவ்வபுளாக நினச்சிக்கிட்டு நாய்க்கு சாப்பாடு போடுறது தான் குழந்தைகளுடைய கடிக்கே காரணமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைகளை கடிக்கிறதுக்கே அதனுடைய பசி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான புரிதல் காரணமாக தான் இங்கே ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வருது. அதே மாதிரி அம்மு அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது வந்து நாயை கடிக்கிற வரையும் ஏன் விட்றீங்க, உங்கள் குழந்தைகளை கடிக்கிற வரைக்கும் சின்ன சத்தம் கேட்டாலே வந்துட வேணாமா, சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, நாங்கள்லாம் எங்கள் 4 கால் ஜீவன் அது லவ்வபுளாக இருக்கிறதுனால அது ஏதாவது ஒன்று லைட்டாக கத்துனாலே அந்த சவுண்ட்லேயே நாங்கள் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்கள ஒரு டாக் லவ்வர் அப்படின்ற மாதிரி காட்டலை, அவங்க வந்து ஒரு ஹியூமன் ஹேட்டர் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் காட்டுச்சு. அது எப்படி ஒரு நாய் வந்து அட்டாக் பண்ணும்போது இன்னொரு நாயாலே போய் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நம்ம எத்தனையோ இடத்துல வந்து பார்த்துருக்கோம். ஒரு பேரண்ட்ஸுடைய கண்ணு முன்னாடியே குழந்தைகள் அப்படியே இழுத்துட்டு போகிறது, 4-5 நாய்கள் 7-8 நாய்கள் இழுத்துட்டு போகிறதா பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை பேசுனது வந்து எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக இருக்கும். இதை பார்த்தாலே வந்து ஏங்க மனசாட்சி, எனக்கு வந்து அம்முன்றவங்கள யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த நீயா நானாக்கு அப்புறம் எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெட் அனிமல்ஸ்லாம் வந்து இந்த நாயிலேருந்து அப்புறம் ஃபிஷ்லேருந்து இது எல்லாமே விற்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார், சசி அவரோட பேர். இந்த நாய் வளர்க்குற நிறைய பேர் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்து இந்த நாயை வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, நாயை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க, ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. அதை குழந்தைகளையும் பண்ண வச்சு போடுறாங்க. இது ரொம்ப டேஞ்சரு. நீங்கள் என்ன தான் வேக்சின்லாம் போட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கிற நாயே பராண்டி கடிச்சு ரேபிஸ்லாம் வந்திருக்கு. இப்போ நாயினுடைய நாக்கு அப்படின்றது வந்து அதனுடைய சிறுநீரகத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அதனுடைய மல குழாயை க்ளீன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நாக்கை வச்சு வந்து பண்ணும்.
அப்படி பண்ணக்கூடிய அந்த நாக்கையே வச்சு இப்படி கிஸ் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து போடுறது, வீடியோ எடுத்து போடுறதுலாம் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை குழந்தைகளையும் பண்ண வைக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ கோபிநாத் அவர்களுக்கு நீயா நானால நிறைய ஷோலாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ ஷோ பண்ணியும் அவருக்கு பிரச்சனை வரல. ஜாதி பிரச்சனைகள்லாம் பற்றி பேசும்போது ஒரு சில கால்ஸ் வரும், ஒரு சில மெயில் வரும், அதோட வந்து ஸ்டாப் ஆயிரும். ரொம்ப சென்சிட்டிவாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பண்ணும்போது கூட ஒரு சில மெயிலு கால்ஸ் தான் வந்து வரும். ஆனால் இந்த நாய் ஷோ பண்ணதுக்கப்புறம், நாய் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடியே அனிமல் வெல்ஃபேர்லேருந்து விஜய் டிவி இந்த ஷோவை வந்து ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ டைம்லேயே வந்து ஒரு எதிர்ப்பு வந்து வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஷோ வந்து ஹாட் ஸ்டாரில் வந்ததுக்கப்புறமா இந்த ஷோவை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்லேருந்து நோட்டீஸ் வருது, வக்கீல் நோட்டீஸ் வந்து வருது. கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு ஆங்கராக செயல்படாமல் பயஸ்டாக செயல்பட்டு, ஆமாம் அவர் வந்து காமன் மேனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். அப்படி பேசினாலும் வந்து அவர் பயஸ்டாக சப்போர்ட் பண்ணிட்டாரு, இதனால் வந்து ஸ்ட்ரீட் டாக் மேலே கோவம் வர மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வக்கீல் நோட்டீஸ் ஒன்றும் இல்லை, பல நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்க்கே நார்த் இந்தியாவுக்கே வந்து நோட்டீஸ் இதெல்லாம் போயிருக்கு, மெயில் இதெல்லாம் போயிருக்கு. அதை தாண்டி கோபிநாத் அவர்களை டேக் பண்ணி ஒரு சின்ன அனிமல் லவர் வந்து பயங்கரமாக வந்து திட்டி எல்லாம் போட்டிருக்கிற இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதான் வந்து இது வரைக்கும் எத்தனையோ ஷோ பண்ணியிருக்கிறோம், அந்த ஷோக்கெலாம் நடக்காத ஒரு விஷயம் இதுக்கு நடந்திருக்கு. நோட்டீஸ்லாம் வந்து விதவிதமாக வந்துட்டு இருக்கு, இடியே இறக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னு வந்து சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நாய்களால் வந்து டெல்லியில் பிரச்சனையா இருக்கு, இந்த நாய்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய்களுக்கு ஆதரவா இதை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்தாங்க. அந்த லாயர்லாம் ரொம்ப காஸ்ட்லியான லாயர்ஸ். இப்படி காஸ்ட்லியான லாயர்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்னைக்கு வருஷத்துக்கு நாய்க்கடினால இந்தியாவில் பாதிக்கப்படுறவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நாய்களுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 கோடி நாய்கள் கிட்ட இருக்கு. அதில் வருஷத்துக்கு 37 லட்சம் பேர் கிட்ட கடி வாங்குறாங்க அப்படின்னா 18 நாய்கள் இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 18 நாயை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது ஒரு நாய் வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிதான் அர்த்தம். ஸோ நீங்கள் 37 லட்சம் பேர் கடி வாங்குறாங்க அப்படின்னா உலகத்தில் 100 நாடுகள் கிட்டக்க 40 லட்சத்துக்கிட்ட தான் பாப்புலேஷனே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 37 லட்சம் பேர்கிட்ட கடி வாங்குறாங்க. உலகத்தில் நாய்கள் ரேபிஸால் பாதிக்கப்படுறவங்கள 36% பேர்கிட்ட இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே இந்த ரேபிஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது, முன்னாடியெல்லாம் வந்து நாய்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பீரியடில் நாய் பிடிக்கிற வண்டி வரும், அளவுக்கு அதிகமாக நாய்கள் இருக்கும்போது அந்த நாய்களை கொண்டு போய் கருணை அடிப்படையில் அதனுடைய உயிரிழப்பு வந்து செய்வாங்க. அது செய்யும் போதும் நாய்களுடைய அளவு அப்படின்றது இனம்ன்றது அழியவே இல்லை, அது அப்படியே இருக்க தான் செஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கிராஸ் அமைப்பு, மேனகா காந்தி இவங்கெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் லாலெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாயினுடைய அளவு இந்தியாவில் 1.7 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு 2025 அரௌண்ட் 7 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 மடங்குக்கு மேலே அதிகமாயிருக்கு. அப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு அது 28 கோடி கிட்ட போகும், இன்னும் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். அப்போ நாய்களால் தொல்லைகள் அப்படின்றது இன்னும் அளவுக்கு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்க போகுது. அப்போ வருஷத்துக்கு 37 லட்சம் பேர் கடி வாங்கி வேக்சின் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் 4000 ரூபான்னு வச்சுக்கிட்டா, அது கவர்மெண்ட் போட்டாலும் சரி இல்லை ப்ரைவேட்டில் வாங்கினாலும் சரி, ஒரு அரௌண்டு வச்சுக்கோங்க, ரஃபாக சொல்கிறேன், 4000 ரூபாய் ஒருத்தவன் ஒரு கடிப்பட்டா செலவழிக்கிறான் அப்படின்னா 37 லட்சம் இன்ட்டு 4000 ரூபாய் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு மெடிக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அவங்களுக்கு அந்த காசு எப்போ வரும் அப்படின்னா தெருக்களில் நாய்கள் இருந்தால்தான் வரும். நிறைய நாடுகள், அதாவது இந்த வேக்சின் எல்லாம் விற்கிதுல, அந்த நாடுகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெருக்களில் நாய்களே இருக்காது. ஆனால் நம்ம இந்தியாவில் தான் அந்த நாடுகள்லாம் வந்து நாய்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அனுப்பக்கூடிய மெடிசனும் இங்கே சப்ளை ஆகுது, இங்கே விற்பனை ஆகுது. அதனால தான் நாய்களுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டில் 40 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் வாங்குற லாயர்ஸ் கூட ஆதரவாக வாதாடினாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கிற விஷயம். டாக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போராடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தெரியாமலே அவங்களுடைய லவ் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல. எப்படி வந்து நாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது காதல்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க, ஆனால் அது சாப்பாடு போடுறதுனால தான், வேட்டையாடி தேடி சாப்பாடை போய் எடுக்காததுனால தான் குழந்தைகளை கடிக்குது அப்படின்ற புரிதலே இல்லாமல் சாப்பாடு போடுற மாதிரி இவங்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு, டாக் லவர்ஸினுடைய அறியாமையை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மெடிக்கல் மாஃபியாவும் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன தீர்வாக இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வியப்பாக இருந்ததுன்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் எதை மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காவது விளங்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று
உலகை வெல்ல வீறு கொண்டு வா வா வீரனை வா வீரமாய் வா உண்மை வென்று உலகை வெல்ல